குகைவால் ஒரு புலியே, உயர் குணமேவிய தமிழா. நனஞ்சா நெல்லு முளைக்கி, எள்ளு முளைக்கி, வெங்காயம் முளைக்கி, நீ ஒண்ணு முளைக்க மாட்டா. உட்காரு உட்காரு, சும்மா பேசிட்டு புல்லு கூட முளைக்கி, நீ எங்க முளைக்க போற? நனைடா, மழைய ரசிடா. அப்புறம் வெறுத்து போய் கொடையை பிடிக்கிறது, சன்னலை சாத்துறது, இது பண்றது அது பண்றது. அப்புறம் மழையே இல்லப்பா, மழையே பெய்யலப்பா, மழை சோறுகிறது, முளைப்பாரி போடுறது. கடைசியா திராவிட மாடலினுடைய தலைவர் நாயகன் நமக்கு சொல்லுது, திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறார்களே, அவர்களுக்கு சொல்லுவேன், இந்த கல்யாணம் தான் திராவிடம், கல்யாணம் தான் திராவிடம்டா. அப்படிலாம் நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கீங்க, நீங்க எல்லாரும் திராவிடர்கள் தான், நானும் ஒரு திராவிடம் தான். இவங்க கோட்பாட்டிலேயே என்ன செய்யுது? அதிகபட்சம் இந்த 3 நாள் ஆட்டம், இந்த விக்கிரவாண்டியில எல்லா வன்மத்தையும் கோபத்தையும் வெறியையும் தேக்கி வச்சுக்க. 26ல் ஆடுவோம், கையில காலில் எல்லாத்துலயும் சலங்கையை கட்டி. ஒன்னும் கவலைப்படாத. படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையை இறுதி இலக்கு. ஒருவர் 10ஆவோம், 10 100ஆவோம், பகைவர் நடுங்கும் படையா. இது ஒரு அற்ப கூட்டம், இது ஒண்ணும் கிடையாது. இது திமுகங்கிறது கட்சி கிடையாது, கார்பரேட் கன்சர்ன் கம்பெனி. அதுல விசுவாசமா இருக்கிறவனுக்கு பதவி உயர்வு, சீட்டு, அவ்வளவுதான். எவன் அதிக லாபம் ஈட்டி, அவன் அதிக கமிஷன் வாங்கி தரானா அவனுக்கு பொறுப்பு, பதவி. முதலில் உன்னை தவிர்ப்பார்கள், அவன் அவாய்டுகள். பிறகு மறைப்பார்கள், இக்னோர், அப்படியே கடந்து போக பார்ப்பார்கள். பிறகு விமர்சிப்பார்கள், அவதூறுகளை அள்ளி வீசுவார்கள். பிறகு சண்டை போடுவார்கள், நீ ஜெயித்து விடுவாங்கிறார். இப்ப என்ன நடக்குது? சண்டைக்கு வரா, நம்ம ஜெயிக்க போறோம், அவ்வளவுதான். 2010 உன்னை இவ்வளவு விமர்சனத்தை எதிர்கொண்டியா? இவ்வளவு இடையூறை எதிர்கொண்டியா? இவ்வளவு தடையை எதிர்கொண்டியா? இல்ல, நீ வளர்கிறாய். எதிரி அலறுகிறான், கதறுகிறான், பயப்படுறான், அவ்வளவுதான். விமர்சனம் கூட ஒருவித பாராட்டுத்தான். நீ யாரையே ஒருவனை பொறாமப்பட வைத்திருக்கிறாய். ஒடுக்கெடுக்கும்போது பெரிய செங்கலத்துக்கு வீசுறான்ப்பா அப்படின்னு எடுத்து பத்திரமாக்க வேண்டியதானம்மா. அந்த கற்களை வச்சுதான் அவங்களுக்கு நம்ம சமாதி கட்டணும் என்று சொன்னார். அந்த படையை வீழ்த்த ஆள் இருந்தது, இந்த படையை வீழ்த்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் முடியாது. ஏன் காரணம்? இது தேசிய விடுதலைக்கான மக்கள் ஜனநாயக புரட்சி. மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் நீ புரட்சியை முன்னெடுக்க முடியாது. இதுதான் இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அதுதான். என் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் புரட்சியை முன்னெடுக்க வேண்டியதில்லை, அவர்களே எடுப்பார்கள். தமிழ் சமூகத்தின் ஓர்மைதான் தமிழ் தேசியத்தின் விடுதலையை பெற்றுத்தர முடியும் உறுதியாக நம்பினார். உன்னை பார்த்து எவன் அதிகமாக விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அதிகமாக பயப்படுகிறான். ரசிக்க தொடங்குறான். வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாத வளர முடியாது. இதை நீங்க உள்வாங்கிக்கணும். விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளையும் அவமானங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. சீன ஞானி சென் துறவி, அவனுக்கு கோபமே வராது. அவனுக்கு இவனை எப்படியாவது கோபப்படுத்திடணும்னு ஒருத்தன் வந்து இன்ன பேச்சுன்னு இல்லை, தெருச்சண்ட அளவுக்கு பேசுறான். அவனாடா இவனாடா, நீ அயோக்கிய பைய, உனக்கு என்ன பேசுனா? நீ மானம் இருக்கா, ரோசம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கா? எப்படி நம்ம என்ன பேசினாலும் திமுக காரங்களுக்கு வரலையோ அது மாதிரி அந்த செந்துறவிக்கு வரல. அவன் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கான். இவன் ரொம்ப நேரம் பேசிட்டு நாக்கு இதாகி வறண்டு வார்த்தைகள் திக்குது திணறுது. அந்த செந்துறவி தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாரு, குடிச்சிட்டு திட்டுறான்றார். அதான் அதுக்கு அர்த்தம். அவ குடிச்சிட்டு மறுபடியும் இவ்வளவு திட்டு, வெக்கம் கட்டு மானம் கட்டு, எனக்கு தண்ணியை கொண்டாந்துடுற அப்படியே இது பண்ண. கடைசி அவன், என்னடா உனக்கு ரோசமே இல்லை, கோபம் வரல. எனக்கு ஏன் கோபம் வரணும்? ஒரு பொருளை நீ கொடுத்தினா நான் வாங்கணும், வாங்கினாதான் அது ஏன் பொருள். நீ பேசுனதை எதையுமே நான் வாங்கலையே, நீ உன்னையே தான் இவெல்லாம் திட்டிக்கிட்டு இருந்த. அவமானத்தில் தலை உணிஞ்சு திரும்பி போனான். வீரத்துறவி விவேகானந்தர் கற்பித்ததை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என் உடன் பிறந்தார்களே. ஒருவன் உன்னை புகழும் போது காதை பொத்திக்கொள், உன்னை இகழும் போது உன் வாயை பொத்திக்கொள். நம்ம நல்லது செய்ய வரமோ இல்லையடா, நாட்டுக்கு ஒரு நல்லது செய்ய ஒண்ணுதான்டா இருக்கு. இவங்களை ஒழிச்சிட்டா நம்ம இல்லைன்னா கூட நாடு நடந்துரும், நாட்டுக்கு நடந்துரும். திமுக அந்த நச்சு மரத்தின் வேற வெட்டி நீ சாய்க்காம இந்த நாட்டில் நல்ல அரசியல் உருவாகாது, நல்ல ஆட்சி அமையாது. இது வரைக்கும் பாருங்க, 60 ஆண்டுகள் ஒரு கோட்பாட்டை உருவாக்கிட்டான். 100 ஆண்டு ஆயிடுச்சுன்னு. திராவிடம்னா என்னன்னு தெரியல, இதுவரை தெரியல. திராவிடமாயி ஒருத்தனுக்கும் ஒரு விளக்கம் தெரியாது, ஒன்னும் தெரியாது. உட்காரு ஒரு சின்ன தூரலுக்கு எந்திரிச்சு போற, ஒரு மலைக்கு எந்திரிச்சு போற, கொட்டி விழுந்த குண்டு மலையில ஓடாம நின்ன இனத்தின் மக்கள்ல நீ ஒரு குளிர் மலைக்கு நகர்ற.
எல்லாம் வாழ வைப்போம். அது எமது இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல்